அம்மா இன்னைக்கு சிக்கன் ஊறுகாய் செஞ்சு காட்ட போறீங்க கரெக்டாமா? ஆமா. எஸ். குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு ஜூன் 13th, நாளைக்கு ஜூன் 14th பர்த்டே. எஸ் அந்த பர்த்டே நினச்சி எதுக்கு சந்தோஷப்படுறேன்னு எனக்கு தெரியல. 32 வயசாக போகுது. இன்னும் வந்து சின்ன வயசு மாதிரி லைக் பர்த்டேனா ஜாலி அப்படின்ற மாதிரி ஒரு ஏதோ வந்து சின்ன வயசுலேயே நம்மளுக்கு ஒயர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அது விடுங்க, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு திருப்பியும் ஜிம்முக்கு வந்துட்டேன். ஏன்னா நடுவில் அந்த உடம்பு சரியில்லாம போச்சுல, லோ பிபி 1 வீக் மேலே இருக்கும். சரி, ஓ எஸ் கைஸ், சிக்கன். இந்த சிக்கன் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு வாட்டி போட்டுட்டு எல்லாரும் இது எப்படி செய்யுது கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நிஜமா இல்லை, இது வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சார் அம்மா இன்னைக்கு சிக்கன் ஊறுகாய் செஞ்சு காட்ட போறீங்க கரெக்டாமா? ஆமா. எஸ். ஆமா எஸ், ரெண்டுமே சொல்லிட்டாங்க. வெரி குட். சிக்கன் குழம்பு செஞ்சுட்டு இருக்காங்க. பயங்கரமான ஒரு குழம்பு போயிட்டு இருக்காங்க. இது நீங்க அரைச்சு வச்சுக்க மசாலாவா சிக்கன் குழம்புல? மை காட், என்ன ஒரு வாசம். இது என்ன இருக்குதுமா அதுல? கசா, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஓ, இதெல்லாம் அரைச்சு போடுங்க. அப்புறம் நம்மளோட மல்லித்தூள் இருக்குல்ல, ஆமா அது, அந்த மசாலா ஒரு 2 ஸ்பூன் போடுவேன். இதோட அதெல்லாம் போட்டு தூள் பண்ணிட்டு இப்போ இதை ஒரு 2 சொல்லிட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டோம்னா அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மசாலா கொஞ்சம் எப்படி ஆடும். சிக்கன்னா அது வந்து 4 நிமிஷம் தான் வேகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அதெல்லாம் என்னமா, அதுக்கு என்னமா மீனிங் அதுக்கு? அப்படிலாம் வேக வச்சாலும் நமக்கெல்லாம் பிடிக்காது. அது வெளிநாட்டுக்காரங்க வேணா பிடிக்கும், நமக்கு பிடிக்காது. ஏதோ இது மாதிரி பண்ணி வைக்கிறாங்களே ஃப்ரிட்ஜில். இல்லை என்ன பண்றாங்க, டக்குன்னு வேகிற மாதிரி ஆகுது. இந்த நெஞ்சு கறியெல்லாம் கூட சீக்கிரம் வேகாது. நம்ம செய்யறது இப்ப ஃப்ரெஷ்ஷா வாங்கி இல்ல இது ஆட் பண்ணுவாங்க, மீட் டெண்டரைசர் ஏதோ ஒன்று போடுறாங்க. அந்த இது பப்பாயா இது இருக்குல்ல, நம்ம ரா பப்பாயா. ஓ, அது ஏதோ ஒன்று போடுறாங்க. அதனால வந்துட்டு அவங்களுக்கு அது சீக்கிரம் குக் ஆகுது. நம்ம இப்போ ஃப்ரோசன் இதுலேயே வாங்க அந்த சிக்கன் அப்படிதான் வேகுது. ஆமா ஆமா ஆமா, டக்குன்னு வெந்திருக்கு. நீங்களா செய்றீங்க. கரெக்ட். ஆனா அது எனக்கு பிடிக்காது. அந்த சிக்கன் அது ரொம்ப ரப்பர் மாதிரி இருக்கும். அந்த சிக்கனோட ஆத்தென்டிக் இருக்காது. கரெக்டா சொன்னீங்க. இதுக்காக தான் நம்ம வந்து சிக்கன் வந்து லைவா வாங்குறது எப்பயுமே. அதையும் நம்ம சுடுதண்ணில முக்கியெல்லாம் நம்ம வாங்க மாட்டோம். அப்படியே தோலை உரிச்சிருவோம். அறுத்த உடனே உப்பு போட்டுறேன். ஃபர்ஸ்ட் சிக்கன் எடுத்துட்டு உப்பு போட்டுறேன். சுருக்குன்னு போடணும் இதுக்கு உப்பு. ஓகே. என்னன்னா இது ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் 65 தான் மசாலா நான் போடுறது. சிக்கன் 65 மசாலா நம்ம பொரிச்சிரோம்ல, பொரிச்சதுக்கு அப்புறம் அந்த எண்ணெய் இருக்கும். எண்ணெய் அந்த கொஞ்சம் மசாலா, அதோட இந்த லாஸ்ட்ல 2-3 பீஸ் இருக்கும். அந்த மசாலாவை அப்படியே கழுவி ஊத்தி வேக வச்சிருவேன். வேக வச்சு அந்த எண்ணெய் கொஞ்சம் கூட தானே இருக்கும். எண்ணெயிலே சுருள நம்ம கிண்டும் போது ரொம்ப டேஸ்டா வரும். செம்ம டேஸ்டா வரும். லைக் ரொம்ப டேஸ்ட்னா பயங்கரமான டேஸ்டா வரும். நான் சிக்கன் போய் சொல்லிட்டேன், சிக்கன் நீங்க வாங்கும் போது உங்க கன்வீனியன்ட்டுக்கு நீங்க வந்துட்டு இதுல ஆர்டர் பண்றீங்க, ஏதாவது ஒரு ஆப்ல ஆர்டர் பண்றீங்க, அந்த ஆப்ல வந்து உங்களுக்கு அந்த ப்ரீ கட் பண்ணி வருது, அதெல்லாம் ஓகே. 8 வருஷமா நான் வந்து இந்த ஃபுட் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். டேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு தெரியுமா? நீங்க லைவா வாங்குற சிக்கனுக்கும் அந்த சிக்கனுக்கும் டிஃபரெண்டா இருக்குது. நீங்க வாங்குற இடத்துல இப்ப அந்த மாதிரி கட் பண்ணி தராங்களே, அவங்களே லைவா கொடுத்தாங்கன்னா வெல் அண்ட் குட். பட் இட்ஸ் நாட் இதுல ஃபுல்லா வந்து ஃப்ரீஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி தான் வருது லைட்டா. அந்த பட்சத்துல நீங்க நம்ம கசாப் கடை இருக்குல்ல, நார்மலா சிக்கன் கடை, மட்டன் கடை இருக்குல்ல, அங்க நீங்க வாங்கும்போது அவங்க யூஸ்வலா வந்துட்டு நீங்க வந்து 1/2 கிலோ வாங்குவீங்க, இல்ல வந்துட்டு அந்த மாதிரி வாங்கும்போது என்னன்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிக்கனை அறுத்துட்டு அதை சுடுதண்ணில முக்கி அது மேல இருக்கிற அந்த இதெல்லாம் எடுப்பாங்க, அந்த முடியெல்லாம் எடுப்பாங்க, அது தோலோட வச்சிருப்பாங்க. அது நம்ம தோலோட சாப்பிட்றதுக்காக ஏன்னா தோல்ல ஃபேட் இருக்கும். இட்ஸ் குட், நல்லது, சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும். பட் அது தண்ணியில முக்கும் போது என்ன ஆகும்னா, அது தண்ணியில முக்கிறதுனால அந்த டேஸ்ட் போகுதுன்றது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அதுக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. பட் நீங்க லைவ்ல வாங்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க வந்துட்டு நீங்க என்னன்னா, நீங்க லைவ் சிக்கன் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது தண்ணியெல்லாம் முக்காதீங்க, அந்த மிஷின் எல்லாம் போடாதீங்கன்னு சொல்லிடணும். என்ன பண்ணுவாங்கன்னா, அறுத்துட்டு உரிப்பாங்க. உரிச்சு அந்த தோலோட உரிஞ்சு, தோல் இருக்காது பாருங்க, நோ தோல் இந்த சிக்கன். பட் ஸ்டில் அது தோல் வேணுங்கிறவங்களுக்கு அப்பெல்லாம் வந்து கோழி அறுத்த உடனே முடியெல்லாம் பிச்சிருவாங்க. அறுத்த உடனே அப்பதான் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சூட்டோட பண்ணாதான் அது வரும். கொஞ்சம் லேட்டா பண்ணிட்டோம்னா அந்த முடி வராது. அப்பெல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. அதெல்லாம் புடிங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, வாட்டுவாங்க இதுல. அந்த மாதிரி ஓகே, அந்த மாதிரி இது பண்ணலாம். ஓகே, அது ஓரளவுக்கு ஓகே. பட் இல்லனா இந்த மாதிரி வாங்குங்க. இது யூசுவலா வந்து ஒரு கோழியா வாங்கினா இந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து லைக் இல்லைன்னா கூட கேட்கலாம், இல்லை 2 பேருக்கு கூட வாங்கிக்கலாம். நீங்க சம்திங் இல்லை வாங்கிட்டு நீங்க இன்னைக்கு மதியானம் கொஞ்சம் செஞ்சுட்டு. பட் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். சிக்கன் எப்பவுமே வாங்கி அப்பவே நம்ம பண்ணாதான் அதோட டேஸ்ட். இதை நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சக்கப்புறம் நாளைக்கு நீங்க பண்ணினாலே, அம்மா நான் சொல்லி நிறைய வாட்டி, அம்மா நான் சாப்பிடுவேன், நான் சொல்லுவேன் இல்லம்மா வேணாம் சாப்பிட மாட்டேன், அதான் கடுப்பா வரும். சரி, அடுத்த நாள் செய்வானு. ஆனா அது டேஸ்ட் வைஸ் அது மாறும் தான். ஒரு நாள் வச்சுட்டாலே அந்த சிக்கன் வந்து அது அப்படிதான். அதுதான் சிக்கனோ எந்த பொருளா இருந்தாலும் இல்லம்மா. அட்லீஸ்ட் மட்டன் கூட இப்போ நீங்க இந்த உப்பு கறிக்கு போட்டு வைக்கிறீங்க, இல்ல சம்திங் ஏதோ பண்ணி வைக்கிறீங்க, மட்டன் கூட கொஞ்சம்
கொஞ்சம் பேர் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு. பட் சிக்கன் வந்து இல்ல அது உப்பு கறி போட்டு அது பண்றோம்ல, அதெல்லாம் ஓகே. அம்மாவோட உப்பு கறி, ஐயோ இந்த பக்ரீதுக்கு செஞ்சு வச்சிருக்காங்க, என்னமா டேஸ்ட் தெரியுமா? அது சிம்பிள் ரெசிபி, பட் அதை பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நம்ம இப்போ இதை வந்து உப்பு போட்டு பெரட்டல, பெரட்டிட்டு தயிர் இந்த அளவு போட்டுறேன். கம்மி தண்ணி இல்லாம போட்டா நல்லது, ஏன்னா அதுல பிடிக்கும்ல. கொஞ்சம் இல்லைன்னா தண்ணி விட்டா மசாலா ஒட்டாது. இதுக்காக நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுவேன், இந்த மசாலா பிடிக்கணும். ஏன்னா ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையா பிரிஞ்சிரும், அதுக்காக. இஞ்சி பூண்டு கொஞ்சம் கூடவே தான் போடுவேன் இதுக்கு. மசாலா அப்பதான் நமக்கு நல்லா சுருக்குன்னு இருக்கும். 1/2 கிலோ கோழிக்கு வந்து அம்மா கிட்டத்தட்ட 2.5 டேபிள் ஸ்பூன் 3 ஸ்பூன் போடலாம். அப்புறம் தயிர் 2.5 ஸ்பூன் போடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும். இந்த மாதிரி வந்து கன்சிஸ்டன்சில வச்சுக்கோங்க. ஓகே. ஓ மை காட், குழம்பு கொதிச்சு. இந்த குழம்பு ஒரு டேஸ்ட் வரும் பாருங்க. அம்மாவோட சிக்கன் குழம்பு அடிச்சிக்கவே முடியாது. அப்படி அப்படியே நாக்கில் பட்ட உடனே புட்டுன்னு இருக்கும். எப்பயுமே சின்ன வயசுலேருந்து வந்து எப்படின்னா அந்த நம்ம 4ஆவது தெரு வந்தக்கப்புறம் தானம்மா, அது 4ஆவது தெரு வந்தக்கப்புறமா ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தாங்க வீட்டில். அப்போ ஆட்டோ இருந்துச்சு. அப்புறம் இது வேன் வாங்கினாங்க. அப்புறமா என்ன ஆச்சுன்னா அம்மா வந்து வீட்டிலேருந்து ஃபுட்டு செஞ்சு வெளியே கொடுப்பாங்க. நாங்கள் வந்து போய் கொடுத்துட்டு வருவேன் இந்த பேச்சுலர்ஸ்க்குலாம். இப்போ வெள்ளிக்கிழமைனா சிக்கன். அப்ப டெய்லி நான்வெஜ் இருக்கும், ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஃபிஷ் இருக்கும். ஃபிஷ் டியூஸ்டேமா, அதான் ஞாபகம் இருக்கு எனக்கு. வெள்ளிக்கிழமை சிக்கன், அப்புறம் முட்டை, இல்லைன்னா முட்டையாவது இருக்கும். நான்வெஜ் ஒண்ணு இருக்கும். ஆமா, அந்த டைம்ல ரொம்ப இதுவா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதை நிப்பாட்டிட்டாங்க. அது ஒரு 2 வருஷம் பண்ணீங்க? ஒரு 2 வருஷத்துல பண்ணேன். 2 வருஷம் பண்ணாங்க. அப்பெல்லாம் செம்ம ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா வெள்ளிக்கிழமை சிக்கன் இருக்கும். ஆமா, வாரத்துல வெள்ளிக்கிழமை சிக்கன். நிறைய பேர் வீட்டுல சண்டே சொல்லுவீங்கல்ல, வெள்ளிக்கிழமை சிக்கன் இருக்கும். அந்த வெள்ளிக்கிழமைக்காக வெயிட்டிங். நெய் சோறு, சிக்கன் நெய் சோறு. அதுக்கு வந்து எப்படின்னா வீட்டுக்கு வந்து சாப்பிடுறதுக்கு நான் வெயிட் பண்ணுவேன். இதுல வெள்ளிக்கிழமை நான் சொல்லிடுறேன், அம்மா நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்ப இந்த மசாலா இப்ப வந்து பொடி பண்றோம். அந்த மசாலா அப்ப அம்மியில அரைப்பேன். சீரகம், மிளகு இதெல்லாம் டேஸ்டா இருக்கும். அப்பா நல்லா இருக்கும். அப்பவும் இந்த சிக்கன் ஊறுகாய் செய்வாங்க அம்மா. பிளாஸ்ட் செம்மையா இருக்கும். என்ன டேஸ்டா இருக்கும். இதுக்கே கலர் பொடி போடுறேன்னா போடலாம். அண்ட் இன்னொன்னு, என்னதான் நீங்க வெளியில வந்து அந்த பாக்கெட் மிளகாத்தூள் வாங்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி மிளகாத்தூள் நீங்க வீட்டில் அரைச்சி வச்சீங்கன்னா உங்களோட ஃபுட்டு அந்த டேஸ்ட் பயங்கரமா இருக்கும். இந்த மாதிரி நீங்க வந்து வாங்கி அதை அரைச்சி காய வச்சு, வெயில்ல காய வச்சு அரைச்சு போடணும். இதை 1 2 கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம். அப்பதான் நமக்கு வந்து அது டேஸ்ட் வரும். 3 ஸ்பூன். நான் வெளியே வாங்குறது இந்த கரம் மசாலா மட்டும்தான். என்ன கரம் மசாலா? அதுல வந்து கரம் மசாலா வந்து சக்தியில தான் வாங்குவேன். அது நல்லா இருக்கும். சக்தியில கரம் மசாலா நல்லா இருக்கும். ஒரு குட்டி ஸ்பூன்ல, அதாவது நமக்கு ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு டீஸ்பூன்னா 1/2 ஸ்பூன் போடலாம். 1/2 கிலோ இதுக்கு. ஆமா, சீரகம் போடுறீங்களா? சீரகத்தூள் கொஞ்சம் போடு. சீரகத்தூள் தனியா போடுறாங்க, கொஞ்சம் தான், ரொம்பலாம் இல்ல. ஏன்னா நம்ம இதுல சீரகம்லாம் சேர்க்கல. அதனால கொஞ்சம் சீரகம் நல்லது வயிற்றுக்கு. கொஞ்சம் நான் ஆயில் ஊத்திக்கிறேன், ஏன்னா அது ஒட்டணுன்றது. அதுதான் வந்து ஸ்டிக்கிங் ஏஜென்ட். மஞ்சத்தூளே போடல? மஞ்சத்தூள் போடக்கூடாது. போட மாட்டீங்களா? சிக்கன் சிட்டிலாம் மஞ்சத்தூளே போடக்கூடாது. பார்க்கவே சும்மா அப்படி இருக்கு. கலர் வேணா போட்டுக்கங்க. இந்த கேசரி பவுடர் இருக்குல்ல, அவங்களுக்கு இந்த அப்பிடைசிங்கா இருக்கிறதுக்காக போடுவாங்க. பட் போடாதீங்க, நாட் குட் ஃபார் யூ. இஃபாக்காது. இஃபாக்கு சாப்பாடு ஆயிட்டு இருக்கு. சிக்கன் 2 பீஸ் போட்டு பருப்பு போட்டு குடிச்சு பார்க்கணுமே. ஓ மை காட், தி பெஸ்ட் திங் அபௌட். மை காட், நல்லா இருக்கா? பயங்கரமா இருக்குமா? பயங்கரமா இருக்கு. இது மட்டும் போட்டு எப்ப அம்மா வந்து இது டேஸ்ட் கொடுக்கும் போதும் இந்த ஒரு கேள்வி கேட்பாங்க, உப்பு கரெக்டா இருக்கா அப்படின்னு. அவங்களுக்கே தெரியும் கரெக்டா தான் போடுவாங்கன்னு சொல்லிட்டு. பார்த்துட்டு போட்டேன். இல்ல, அவங்க வந்து ஒரு வாட்டியுமே எனக்கு ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க இதை. என்னதான் அது கொடுத்து காட்டுவோம், கரெக்டா இருக்கா? ஏன்னா கரெக்டா சொல்லுவேன், உப்பு இருக்கா புளிப்பு இருக்கா என்னன்றது. இப்போ வந்து லெமன் போட்டுறேன் அதுல. கைஸ், 2 மூடி லெமன் தப்புன்னு தெரியும். ஒரே ஒரு லெமன் போட்டுருங்க. நல்லா ஒரு லெமன் போடும்போது நம்மளோட போட்டிருக்க அந்த மிளகாத்தூள கலரே மாறும். 65க்கு வந்து கம்மியா தான் இருக்கும். இதனால அதிகமா போட்டுக்கிட்டோம்னா அந்த மசாலாக்கு நல்லா இருக்கும். ஒரு 1/2 hour ஊற வச்சு இன்னும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல கூட வச்சா நல்லா இருக்கும் ஊற வைக்கிறது. ஓகே கைஸ், அது அம்மா வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறாங்க. நான் போய் 12th வந்துடலாம். லெட்ஸ் கோ. பை ஃபா. 12th வந்துறேன் டாடி. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து கூட்டி போறேன். சரியா? பை. நைஸ், லுக்ஸ் குட். நீ பாத்து எங்க டீம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நாளைக்கு பர்த்டே, ஆனா இன்னைக்கே கேக் வெட்டலாம். என்ன மாதிரி ஒரு டீம். ஓகே, தேங்க் யூ.
மிக்க நன்றி. ஸோ கைஸ் போய் சொல்லிட்டு அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டேன். அங்கே வந்து பசங்கலாம் கேட்கலாம் கட்டினாங்க. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோ ஃபாலோவர் தான், அவங்க வந்து பர்த்டே கிஃப்ட்டு அப்புறம் இந்த லெட்ரு கொடுத்தாங்க. ஸோ கூல். அவங்க வந்து நம்ம வீடியோ நல்லா பார்த்துட்டு இருக்காங்க போல. சிஎம்ஏ பிடிக்கிறாங்க, கண்டென்ட் ரைட்டிங் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டாக இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ மீட் பண்ணலாம்னு சொல்லி அவங்க வந்து நாங்கள் இன்னைக்கு திடீர்னு பார்த்தா நாளைக்கு பர்த்டேன்றதுனால அவங்க இந்த மாதிரி கிஃப்ட் தான். ஸோ கூல். ஸ்ரேயா, தேங்க்ஸ் ஸ்ரேயா. அண்ட் வாங்க போயிட்டு அந்த சிக்கனை கண்டினியூ பண்ணுவாங்க. என்னோட ஃபாலோவர் கொடுத்தாங்க ஹாப்பி பர்த்டே. இந்த இதில் சென்டிங் லவ் அண்ட் ஆலியா இஃபா. இஃபா தங்கம், என் அன்பு தங்கம், என் செல்ல குட்டி, என் புஜ்ஜம்மா, என் அழகம்மா, என் தங்க பிள்ளை யாரு. அப்புறம் ஆஃபீஸில் கேக் வெட்டாங்க பசங்க. ஆமாம், எடுத்தேன். டக்குன்னு கேக்லாம் வாங்கி அசத்திட்டாங்க பசங்க. என்னம்மா குளிச்சிட்டிங்களா? ஆமா. அழகு புள்ள சீக்கிர ஜோக்கு சிரிக்கிறீங்களா? நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா புள்ள. நல்லா தூங்கினாதான், இல்லைன்னா அதுக்கு இதுவாகும். சிக்கன் இப்போ பொரிக்கிறோம் நம்ம. ஆமா, ஃபுல்லாகவே சிக்கன் என்ன பண்ண போகிறோமா, இல்லை வந்துட்டு சிக்கன் 65 பட்டிட்டு தான் இது அப்புறம் தானே செய்வோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். போடுறேன் பிஸ்மில்லா. பாப்பாவுக்கு பார்த்தேன், அங்கே போகாது, அவ்வளோ தூரம் போகாது. நான் இந்த பக்கம் தான் இருக்கேன், டோன்ட் வரி. கலர்ஃபுல்லாக வேணும்னா கலர்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். கலர் போடல நம்ம. ஆனால் இப்போ நம்ம இதில் இன்னும் சாஃப்டாக வரணும்னா கொஞ்சம் நேரம் மூடி போட்டுட்டு எடுத்துட்டா சாஃப்டாக. ஸோ அம்மா இஸ் க்ளோசிங் வித் லிட், ஏன்னா வந்து சாஃப்டாக இருக்கும். ஒவ்வொரு அடுப்புக்கு ஒரு ஒரு இது. இன்னொன்று ஹை ஃப்ளேமில் பொரிச்சிங்கன்னா மேலே மட்டும்தான் வேகும், உள்ளே வேகாது. மேலே கறிக்கிறோம் நீங்கள் டக்குன்னு எடுத்துடுவீங்க, ட்ரை ஆயிரும் சிக்கனு. லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் தான் எப்பயுமே இந்த மாதிரி லாங்காக குக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டு. என்ன சாப்பிட்ற நீனு? பப்பு சாதம் சாப்பிட்றியா? போனா அவங்க திரும்பி பார்ப்பாங்க அம்மாவை, அவங்க மூஞ்சிய. அழகி, மாஷா அல்லாஹ். சாப்பிட்றா. வாங்கிக்கடா, வாங்கிக்கடா அம்மா. சாப்பிட்றா. இது பார்க்கறதுக்கு கருகின மாதிரி தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பட் அது கருகலை, அது ஒரு ரோஸ்ட்டு, அந்த மசாலா ரோஸ்ட்டு வேகணும். இது கொஞ்சம் வேகணும். இந்த சிக்கன் ஊறுகாய் இருக்கு தெரியுமாங்க, இதுக்கு வந்து இந்த ஈரல் அப்புறமா இந்த நெஞ்சுக்கறி பீஸ் இருக்கு தெரியுமா, இதுதான் செட்டா இருக்கும். நெஞ்சு பார்ட் பிரெஸ்ட் பீஸ், அப்புறமா வந்து ஈரல், மண்ணீரல். மண்ணீரல்லாம் அந்த ஊறுகாய் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இது மண்ணீரல் தான்மா. இது அதான் கல்லீரல். இன்னொன்று இருக்குமே, அது கல்லீரல் இல்லை, அது பேர் தாமரங்காய். தாமரங்காய் கல்லீரல், இதான் கல்லீரல் சொல்லுவாங்க. சரி விடுங்க, ஈரலுங்க, நார்மலான ஈரல். கலர் பொடி இல்லாதனால உங்களுக்கு அப்படிதான் தெரியும். ஃபேக்கா நல்லா இருக்குமா? சிக்கன் 65 கலர் போட்டா இன்னும் கொஞ்சம் ஃபேக் ஆயிரும், அதான் எனக்கு ஃபேக்கா இருக்கும். இது நல்லா இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து கொஞ்சம் நல்லா நசுக்கிட்டு ஒத்தி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன துண்டா தான் இருக்கும் ஊறுகாய்ல. அதுக்கு சொன்னா இருக்கும். நல்ல நெஞ்சுக்கெல்லாம் எப்படி பஸ்பமாயிடுச்சு, ரொம்ப வேக கூட நான் வைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. இந்த கறி அவ்வளோ வேக வைக்கணும், சும்மா லைட்டா புரிச்சுக்கிட்டோம்னா போதும். இப்போ நல்லா இன்னும் சாப் பண்ணிடுங்க. இன்னும் சாப்பா அது வேக வைக்கல அதுவே விரிஞ்சிடும்ல. ஓகே, தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க பாருங்க, மூடி வச்சு. இப்போ இந்த நம்ம பொரிச்சோம்ல இந்த எண்ணெய், ஆமா, இதையும் இதுல ஊத்திடலாம். நமக்கு எவ்வளவு வேணுமோ தேவையோ. ஆனா நல்லா இந்த எண்ணெயை ஊத்துனாதான் கொஞ்சம் அது நல்லா ஊறுகான்ற பதத்துக்கு வரும். ஊத்துங்க, எவ்வளவு ஊத்தணுமோ ஊத்துங்க. வாவ். அந்த மசாலா நமக்கு வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது எல்லாமே அந்த இந்த மசாலா தாங்க, நம்ம சிக்கனுக்கு 65 மசாலா. இல்லை இப்போ வந்து இந்த சட்டியில் நான் மாற்றிருக்கேன்ல, இதுதான் வரும். இந்த தண்ணி அதிகமாக போடணும், அப்போதான் அந்த இது நல்லா சாரும். இந்த மசாலா இது இந்த கருன மசாலா எல்லாம் சேர்ந்து. ஸோ அந்த சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கிற வேண்டியதான். கரெக்டா? உங்ககிட்ட இதை மூடி வச்சு உப்பு இதுல கம்மியா இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். சுருக்குன்னு இருக்கணும் காரம் உப்பு எல்லாம். ஆனா இதுல நான் காரம் நார்மலா
நல்லா தான் போட்டிருக்கேன். சுண்ட சுண்டா விட்டுவாயிரும். சரி, இப்போ சுண்ட வைக்கிறோம். நல்ல முடியாம மூடுங்க கைஸ். நீங்க நாங்க இங்க இருக்கிற முடியாம உனக்கு இந்த இதுல கொஞ்சம் போட்டுறேன். அப்போ வந்து அந்த இது நல்லா இருக்கு ஃப்ளேவர். அகைன் கைஸ், இது கறி இருக்க கூடாது, கருகாத மசாலா இது. அதாவது நீங்க குக் பண்ணும்போதே அது ரொம்ப நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சிருந்தீங்கன்னா கருகி இருக்கும். அது எடுத்து போட்டீங்கன்னா ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அதை நீங்க செக் இது பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. நல்லா ஆடி வத்திக்கிட்டு வருது பாருங்க. இது வந்து ஹை ஃப்ளேம்ல தான் பண்ணணுமா? இது ஹை ஃப்ளேம்லயே பண்ணலாம். அந்த இப்போ கொஞ்ச நேரம் இதுவா வச்சிருக்கேன், மூடி வச்சிருக்கேன். அதனால அது என்ன தனியா தெரியணும். மை காட், இஃபாமா அழகு. நோ 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 சொல்லுங்க. நோ நோ நோ. என்ன சுருட்டன்னா கொஞ்சம் கூட்டி வச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் சுண்ட வச்சிடலாம். எடுத்துக்கலாமா? கரெக்டா போதுமா? ட்ரையா வேணா ட்ரையா எடுத்துக்கலாம். இதுவா மசாலாவா வேணா மசாலா எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன். தக்க 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 தக்கன்னு இருக்கு. அதே இந்த தட்டி ரொம்ப சூடு வச்சுக்கிறோம். அதுலயே அது இதுவாயிடும் நல்லா. நமக்கு இது எப்படிமா? இது யாரா சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு? யாரும் சொல்லி தரல. ஒரு தடவை நிறைய பொரிக்கிறோம்ல, கடைசியில ஒரு 4 துண்டு இருந்துச்சா, வெறுப்பா இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், சரி யோசிச்சுட்டு சரி இதை பண்ணி விடலான்னு சொல்லிட்டு அந்த மசாலா எல்லாம் கழுவி அந்த கோப்பையில இருந்தத ஊத்தி அப்படியே மூடி வச்சு நசுக்கி விட்டு வச்சேன்னா அப்படியே ஒரு டேஸ்டா இருந்துச்சு. இது வந்து ஒரு டிஷ் ஆக்கிட்டோம் நம்ம. டிஷ் ஆக்கிடலாம். நைஸ். செம டேஸ்டா இருந்துச்சு. ஏன்னா விடவும் மனசு வரல, தூக்கி போட்டு போவோன்ட்டோம். அந்த மாதிரி வராது இல்ல, வேஸ்ட் ஆக முடியாது அப்படின்னு எடுத்து போடுறதுலாம் இல்லை. நம்ம அப்படியே ஊற்றிடுறது அவ்வளவுதான். க்ளோரியஸ் சிக்கன் ஊறுகாய்ஸ். நீங்க கேட்ட சிக்கன் ஊறுகாய் ரெடி. பேரு இந்த மாதிரி சுருக்கிறதுக்கு எவ்வளவு டேஸ்டா இருக்கு. என்ன ஊறுகாய் மாதிரி இருக்குல்ல, சிக்கன் ஊறுகாய்னு சொல்லிக்கலாம். சிக்கன் ஊறுகாய். ஓகே குட்டி 65. உப்பு தான் பார்க்கலாம். உப்பு சூப்பரா இருக்கு. என்னது இது? என்னம்மா லெமன் சோறுலாம் செஞ்சிருக்கீங்க? மிஞ்சிருச்சுல நைட்டு. காலை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? மாதிரி இருக்குல்ல. ரொம்ப ஈஸி, அதே நேரத்தில் வந்து புது வகையான ஒரு இது. யூஸ்வலாக இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க எங்கேயும். ஆமாம், ஏன்னா இது அம்மா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது தெரியாது. இப்படி தான் இருக்கும் இது பெசஞ்சா. அப்பா புளிப்பா உப்பா உரப்பா மசாலா பயங்கரமா இருக்கும். பின்னிட்டீங்கம்மா. நல்லா இருக்கா? செமையா? தி பெஸ்ட். கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. லேடிஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்டுக்கு செஞ்சு காட்டுங்க சர்ப்ரைஸா. இல்லை ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒய்ஃப் செஞ்சு காட்டுங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அமேசிங் திங். நான் எனக்கு சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி அப்புறமா செய்யணும் அதில். சரியா? திஸ் இஸ் சிக்கன் ஊறுகாய் பை ரெஜினா அம்மா. அமேசிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் டிஷ்.